ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் நாம் பார்த்தோம். குறிப்பாக ஹெச்இஜி லிமிடெட் கேஷ் செக்மெண்ட்டில் உண்மையிலேயே அந்த ஸ்டாக் வந்து எப்படி போச்சு, எந்த அளவுக்கு ஹை போச்சு, என்ன டார்கெட் கொடுத்த டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோடைய எண்டில் பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரே நாளில் 100 புள்ளிகளுக்கு மேலே அந்த ஸ்டாக்கில் நாம் பார்த்துருக்குறோம். ஸோ அது என்ன எந்த லெவல்ன்றது நம்ம இந்த வீடியோடைய முடிவில் நம்ம சிந்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இண்டெக்ஸை பார்த்துடலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ என்னுடைய முந்தின வீடியோவில் நான் நிஃப்டி வந்து 21,940க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 21,951 ஆகி அதுக்கப்புறம் 940 பிரேக் ஆயிடுச்சு. இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் சொன்னேன். லோ பார்த்தீங்க அப்படின்னா 21,883, ஆல்மோஸ்ட் ஒரு 50+ பாயிண்ட்ஸ் நமக்கு அந்த 15 மினிட்ஸ்லேயே நமக்கு அது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதே வீடியோலேயே 22,080க்கு மேலே நான் பையும் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 22,080 போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட் 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் 22,180 சொன்னேன். ஹை பாருங்கள் 22,180. ஸோ எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக சொன்ன அந்த டார்கெட் ஃப்ரைடே நாம் கேப்சர் பண்ணோம், ஒரு 100 புள்ளிகள். இப்போ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸு எது சப்போர்ட் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே அப்படின்னா இந்த லெவல் தான், அதாவது 22,170 லெவல். பாருங்கள் எத்தனை தடவை மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடம் வந்து டெஸ்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அக்யூமுலேட்டும் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு நிஃப்டிக்கு. இது வந்து ஒரு வைட்டலாக ப்ளே பண்ண போகுது. ஒரு மைனர் சப்போர்ட் கூட இருக்குது, அதாவது 22,060 லெவலில். இது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இங்கே நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹை, இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இந்த இடத்துல வந்து அது சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணால் இன்னும் நிஃப்டி வந்து கீழே வந்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு மைனர் சப்போர்ட்டாக கூட கன்சிடர் பண்ணலாம். இப்போ நாளைக்கு வந்து நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த 22,170 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் 40 புள்ளிகள், ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,270 லெவல். அது வந்து அல்டிமேட் டார்கெட்டு. இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 22,060 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயோ ஒரு நெகட்டிவ் கேண்டில் பிரேக் பண்ணி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் அண்ட் அல்டிமேட் டார்கெட் 21,960 லெவல். இது வந்து அல்டிமேட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து இந்த இடத்துல வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நிஃப்டியில். இல்லைன்னா நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்க, இந்த லெவல் இந்த ட்ரெண்ட் லைனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஹையும் லோவும் 15 மினிட்ஸில் நான் சொல்கிறேன், அந்த கேண்டிலுடைய ஹையும் லோவும் மார்க் பண்ணி லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு அந்த ஹை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பாசிட்டிவ் கேண்டிலுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டி வந்து கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நான் அன்றைக்கி என்ன சொன்னேன்னா 46,780க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 46,780 பிரேக் பண்ண உடனே ஹை பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு 46,948 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் டார்கெட் வந்து 46,880 கொடுத்தேன். ஒரு 140+ பாயிண்ட்ஸ் நமக்கு இமீடியட்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை எவ்வளோ போச்சுன்னா 46,970 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு 170 180+ பாயிண்ட்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ஈஸியாக, அதாவது ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் கழிச்சு தான் வந்திருக்கு.
ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல அருமையான புள்ளிகள் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் ஃப்ரைடே. இப்போது டியூஸ்டே வந்து எப்படி இருக்கும், எது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் என்பதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் 47,000 சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் தான் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து சப்போஸ் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த 47,000 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப்லஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,300 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 46,800 லெவல் வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோ தடவை பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆகிருக்கு, பட் பிரேக் பண்ணல, ஒரு நெகட்டிவ் கேண்டிலும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட்டில் சைட் வேஸாக தான் பேங்க் நிஃப்டி வந்து இருந்தது. ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் நாளைக்கு. ஸோ இது பிரேக்கிங் 47,000 சைக்கலாஜிக்கல் லெவல் ஆர் 46,800, அது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒரு 150 புள்ளிகள் ஸ்டாப்லஸ் வச்சு நம்ம பையோ இல்லை செல்லோ ட்ரேடு வந்து நம்ம பொசிஷனை எடுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 46,500 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம் பேங்க் நிஃப்டி. இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு புல் பேக்குக்கு. இந்த புல் பேக்கில் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இங்கே எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் வந்து இங்கே வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்லைனை பிரேக் பண்ண உடனே பை பண்ணுங்கள். இந்த பேட்டர்னுடைய டாப்பை வந்து ஸ்டாப்பர்ஸாக வச்சு இந்த நெக்லைனுக்கும் அதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அதை வந்து 1:1 1:2 நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எம்ஃபசிஸ். இந்த எம்ஃபசிஸ் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வி ஷேப் ரெக்கவரி வந்தது. பட் இருந்தாலும் இந்த பேஸ் லைனை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ ஆக்ஷன் வந்து ஒன்ஸ் இந்த பேஸ் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் வரும். ஸோ நாளைக்கு இங்கே பிரேக் பண்ணால் இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணோம். இது வந்து ஒரு சப்போர்ட்டாக கூட நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவல் பிரேக் பண்ணால் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ பை அபவுட் 2410, ஸ்டாப் லாஸ் 2380, டார்கெட் வந்து 2421, 2438 அண்ட் 2475. இந்த டார்கெட்டை நீங்கள் பையில் பார்க்கலாம். செல்லை வந்து செல் பிலோ 2379, ஸ்டாப் லாஸ் 2405, டார்கெட் வந்து 2368, 2351 அண்ட் 2328. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் ரெண்டுமே நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், பிர்லா சாஃப்ட். ஸோ பிர்லா சாஃப்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இதுலேயும் இருக்குது, பையும் இருக்குது, செல்லும் இருக்குது. ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகலை. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்குது, இதையும் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு மைனர் சப்போர்ட் கூட இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு இது பிரேக் பண்ணால் செல்லும் பண்ணலாம். ஸோ பை அபவ் 741, ஸ்டாப் லாஸ் 725, டார்கெட் 747, 755 அண்ட் 770. செல் பிலோ 729, ஸ்டாப் லாஸ் 740, டார்கெட் வந்து 725, 719 அண்ட் 712. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், டாடா கம்யூனிகேஷன். ஸோ டாடா கம்யூனிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இது கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் வந்து இது டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆக முடியல. இங்கே வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த லெவல் நாளைக்கு பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 1940, ஸ்டாப் லாஸ் 1910, டார்கெட் வந்து 1954, 1968, 1995. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், இன்டர்குளோப் ஏவியேஷன், இண்டிகோ சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டிகோ வந்து கூட ஒரு அருமையான ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா செல் பண்ணுங்கள். செல் பிலோ 3275, ஸ்டாப் லாஸ் 3296, டார்கெட் 3263, 3253 அண்ட் 3228. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எஸ்ஆர்எஃப். ஸோ எஸ்ஆர்எஃப் கூட பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹோல் அண்ட் ஃப்ளாக் பேட்டர்ன் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு டபுள் டாப் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சு, இந்த நெக்லைன் உடச்சதுன்னா நம்ம செல் பண்ணலாம்.
So sell below 2532, stop loss 2560, target 2515, 2500 and 2480. இப்போ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஏதாவது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரைடே கொடுத்த சில ஸ்டாக்ஸு நிஃப்டியுடைய அப்டேட் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். ஸ்டாக்ஸோட அப்டேட்டை நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஹெக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தேங்க. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு இந்த ஸ்டாக் பண்ணியிருந்தது. ஸோ எங்கே நான் பை பண்ண சொன்ன ஹெக்கு அப்படின்னா ஸோ எங்கே பை பண்ண சொல்லியிருந்தேன்னா 1935க்கு மேலே பை பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் நான் கொடுத்தேன். ஸோ ஹை பாருங்கள் 2037. ஸோ நம்ம 3 டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 100+ பாயிண்ட்ஸ் இன்டர்டேல நாம் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சுது ஹெக்கில். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து ஐஓசி கொடுத்துருந்தேன். ஸோ ஐஓசி கூட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 163.55லேருந்து 167.15 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 3.6 புள்ளிகள் நமக்கு இன்டர்னல் இந்த ஸ்டாக்கில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிப்லா கூட நான் கொடுத்துருந்தேன். சிப்லாவில் வந்து பை அபவ் 1455. ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 1490. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயும் சிப்லாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 35 புள்ளிகள் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் முந்தா நாள் ரிலையன்ஸ் ஒரு ஸ்டாக் கொடுத்தேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ரா. இந்த ஸ்டாக் கொடுத்தேன். 1231க்கு மேலே பை பண்ண சொன்னேன். ஸோ டார்கெட் வந்து ஒரு 3 டார்கெட் கொடுத்தேன். இந்த 3 வந்து ஃப்ரைடே ஹிட் ஆகிருக்கு. 74 வரைக்கும் ஆகி போயிருக்கு. இதில் ஒரு 40 புள்ளிகள் நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நிஃப்டியில் வந்து 20 கால், நிஃப்டியில் வந்து 22,000 கால் கூட சூப்பராக போயிடுச்சு. 22,050 ஒரு கால் கொடுத்துருந்தேன். ஸோ எங்கே பை பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா 22,205க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இது ஸ்டாப் லாஸு இந்த 2 டார்கெட் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஹை பார்த்தீங்கன்னா 264. ஸோ இதுலேயும் ஒரு 60 புள்ளிகள் நம்ம ஈஸியாக இன்டர்டேல கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸு வித்தியாசப்பட்ட செக்டர்லேருந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நேரமும் டைமும் எனர்ஜியும் தேவைப்படுது. ஸோ எனர்ஜி, நேரம், டைம் என் சேர்ந்து நான் பார்க்குறேன். என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ண நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி அவங்களையும் அட்வான்டேஜ் எடுக்க சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.